திமுக கூட்டணியில் முதல் ஆளாக வெளியேறும் முக்கிய தலைவர். ரகசிய சர்வே எடுத்த திமுக. சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களம் தலைகீழாக மாறி வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் கூறி வந்தனர். ஆனால் தற்போது கூட்டணியில் மாற்றம் இருப்பதும், முதல் ஆளாக கூட்டணியை விட்டு வெளியேற இருப்பதும் உறுதிபட தகவல் வெளியாகியுள்ளது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று பேசி வரும் வேளையில் திருமாவளவன் வெளிப்படையாக மனம் குமுறி சொன்ன வார்த்தையால் திமுகவின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இவரது கட்சி ஆளும் திமுக அரசோடு கூட்டணியில் உள்ளது. பட்டியலின மக்களுக்கு என்று உருவாக்கிய கட்சியை திருமாவளவன் திமுகவில் அடமானம் வைத்துவிட்டார் என்ற விமர்சனம் எழுந்தது. மேலும் திருமாவளவனுக்கு உரிய அங்கீகாரத்தை தரவில்லை, இவரது கட்சிக்கு என்று 2 MP சீட்டும் மற்றும் சட்டமன்ற தொகுதி மட்டுமே பெற்றுக்கொண்டு மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதில்லை என்ற விமர்சனமும், குறிப்பாக விசிகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் திமுகவோடு உறவு வைத்து வருகின்றனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், சட்டமன்றத்தில் நமது பிரதிநிதித்துவம் அதிகரிக்கணும், நாடாளுமன்றத்தில் நமது பிரதிநிதித்துவம் கூடணும், அப்போதுதான் கவனிக்கப்படும், பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், அரசியல் ரீதியாக நாம் வலிமை பெறப் போகும்போதுதான் அதிகார வர்க்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும். இன்றைக்கு 4 MLAக்கள் வைத்திருக்கிறோம், 2 MLAக்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னமும் கொடியேற்றுவதில் பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதாக நம்மால் ஒரு இடத்தில் போய் கொடியேற்ற முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றும் போதுதான் அதிகாரிகள் சட்டத்தை பேசுவார்கள், பெர்மிஷன் வாங்குனீங்களா என்று. ஆனா இத வேற எந்த இடத்திலேயும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வைத்தால் உடனே அதை கழட்டி விடுவார்கள். ஏனென்றால் நாம் அரசியல் ரீதியாக இன்னும் வலிமை பெற தேவை இருக்கிறது. இது போதாது என்ற போதனையை காட்டுகிறது. அந்த வலிமையை நாம் பெற்றால்தான் இவற்றையெல்லாம் நாம் பெற முடியும் என மனவேதனையுடன் தெரிவித்தார். இந்த திடீர் பேச்சு திமுக ஆட்சிக்கு பிரச்சனையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி பலமாக இருக்கிறது, தன்னை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் என்று பொதுவெளியில் பேசிய திருமாவளவன் இப்படி பேச என்ன காரணம் என்று திமுக விசிகாவில் இருப்பவர்களிடம் தகவல் சேகரித்துள்ளதாம். அதில் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியை விட்டு வெளியேறவும், விஜய் பக்கம் வந்தால் நிச்சயம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும், விசிகவின் விருப்பப்படியே 25 தொகுதிகள் வரை போட்டியிடலாம் என்றும், திமுகவுடன் இருந்தால் நமது கட்சி அழிவு பாதைக்கு சென்றுவிடும், விரைவில் வெளியேறுங்கள், அதற்கான சூழ்நிலையை இப்போது இருந்தே பேசுங்கள் என ஆதவ் சொன்னதன் காரணமே திருமாவளவன் இப்படி பேசுவதாக தகவல் கிடைத்துள்ளதாம். மேலும் திமுகவினர் திருமாவை வெளியே விட்டால் எதிர்கட்சிக்கான அந்தஸ்து கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதால் இந்த முறை திருமாவுக்கு அதிக பணமும் 2-3 சீட்டு வரை உயர்த்தி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.